Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 496 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த டவுன் டவுனுக்கு போன இடத்துல சேபாவை யாரோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. அதுலயே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு சேபா எதையோ மறைக்கிறான்னு. உடனே அவனுக்கிட்ட துருவி கேட்பானுங்க. அவன் நான் எதுவும் மறைக்கலன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா நம்ம பழைய ரெண்டு பேரும் நம்புற மாதிரி இல்ல. டிசைனா கேட்பானுங்க. உண்மையை சொல்லு, என்ன சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்க, நீ யாரு, எல்லாத்தையும் சொல்லுன்னு நோட்டுனா நான் எல்லாம் எதையும் மறைக்கலாமா. உடனே ரெண்டு பேரும் காண்டாகி கொய்யால இன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கா சொல்லல, அடிக்க போற அடியில பல்லுகள் எல்லாம் தெரிச்சிரும்னு சொல்லி அவனை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் பையன் மேட்டர் சொல்லுவான். இவனும் அந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்த சேர்ந்தவன் தான். இவனை சேபோன்னு சொல்லி கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, அவனோட அப்பா தான். இப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறம் கூட திருப்பி ஒரே கேள்வியை மூக்க நோண்டிட்டே கேட்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அவன் மொத்த கதையை சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலா லூஃபி ஏஸ் மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாகல, எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. சொல்ல போனா அவன் அனாதையும் கிடையாது, அந்த கிரேட் டெர்மினல்ல பிறந்து வளர்ந்தவனும் கிடையாது, இந்த இடத்த சேர்ந்தவன் தான் சொல்லி நம்மளால கிட்ட போய் சொல்லியிருக்கான். சோ அதுக்கு மன்னிப்பு வேற கேட்பானா. உடனே லூஃபி அதான் மன்னிப்பு கேட்டான்ல, உடனே மன்னிச்சிருவான். ஆனா ஏசு மன்னிப்பெல்லாம் ஒரு ஓரங்கட்டி வை, அவனோட மோட்டிவ் என்ன ஏதுன்னு தெரியாம அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அவனை மன்னிக்க முடியாது. அதான் உனக்கு ஒரு பயங்கரமான பணக்கார ஃபேமிலி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரி ஒரு இடத்தை விட்டுட்டு இங்க வந்த, அத முதல்ல சொல்லுனவனே அது அவனுக்கு சொல்ல பிடிக்கல. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கறானுங்கல்ல, சொல்லித்தானே ஆகணும். நான் ஏன் வந்தேன்னு சொல்லி அப்படியே சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா நம்ம சேபோக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு, சொல்ல போனா செம பணக்காரங்க. இவனை சின்ன வயசுல இருக்கும் போதே என்ன தெரியுமா சொல்லி வளர்த்துவாங்க. அப்கோர்ஸ் இப்பவும் சின்ன பையன் தான், அந்த டைம்லயே என்ன சொல்லி வளர்த்துவாங்கன்னா, நீ எப்பவுமே பயங்கர இன்டெலிஜென்ஸாவும் நாலேஜோட இருந்தா மட்டும்தான் நீ ஒரு நோபல் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அப்பதான் நீ எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம கடைசி காலம் வரைக்கும் ஜாலியா வாழலாம், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு நெஞ்சில நெஞ்ச விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனு விஷயம் தெரியாம அப்ப நான் ஒரு பெரிய ராயல் உமனை கல்யாணம் பண்ணேன்னா நான் சந்தோஷமா இருப்பேனா அப்படின்னு திருப்பி கேட்டவொன்னு அவங்களும் ஆமாம்பாங்க. உடனே பையலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே பையன் பயங்கரமா வரைய ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ண அவங்க அப்பா அவுட்லுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு கேட்டா அவரோட கார்கோ ஷிப் கடல்லையே கவுந்துருச்சாமா. அவருக்கு அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ் பத்தி எல்லாம் கவலையே இல்ல, நிறைய கார்கோஸ் காண்டி பணம் செலவு பண்ணிருக்காரு. சோ அதெல்லாம் என்ன ஆகுது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. சோ செம கால்ல டேபிள போட்டு குத்துன்னு குத்திட்டு இறப்பான். ஏன்னா இதனால அவருக்கு பயங்கரமான லாஸ். இப்படி ஒரு மனுஷன் கொல்ல கால்ல இருக்கும்போது இந்த சேபோ பைய விஷயம் தெரியாம, டாடி நான் உங்களை வரைஞ்சிருக்கேன் இங்க பாருங்கன்னு கொண்டு போய் போட்டோ ஒண்ணு காட்டுவான். அவர் அந்த போட்டோவை ரெண்டா கிழிச்சு வீசிட்டு, இங்க பாருங்க நானே செம்ம கால்ல இருக்கேன், எனக்கு இதை பார்க்கலாம் டைம் இல்ல, அப்படி உனக்கு டைம் இருக்குதுன்னா பேசாம போய் படிக்கிற வழியா பாரு, தேவையில்லாத வேலையை பார்க்காதுன்னு சொன்னவன அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடும். பின்ன ஆசாசையா அப்பா கிட்ட அவன் வரைஞ்ச டிராயிங்க காமிக்க வந்தான். ஆனா கடைசியில கீச்சு போட்டு போயிட்டாரே, கீச்சு சார் ரைட்டுன்னு அவனே சோகத்துல போயிட்டு இருப்பான். அந்த டைம் இன்னொரு பொடிப்பைய இடையில வந்து, நான் கிங்கோட ரிலேட்டிவ், நான் ஒரு பயங்கரமான ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், என்ன உன்னோட முதுகுல உப்பு மூட்டை தூக்கி வச்சுட்டு நேரா என்னோட வீட்டுல கொண்டு போய் விடு அப்படின்னு பயங்கர திமிரா பேசுவான். ஆனா நம்ம சேபோ பைய அதெல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு போவான். ஏன்னா அவன் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கான்ல. அதை புரிஞ்சுக்காத அந்த குரங்கு, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவனானு என்னோட ஆர்டரையே நீ மதிக்காம போறியான்னு சொல்லி அவன் மேல ஏற போவான். உடனே சேபோ ஒரே அடி அப்படியே திருச்சிருவான். உடனே அவனுக்கு காண்டாயிரும். கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு, நீ வெறும் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், ஆனா நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், என் மேலேயே கை வச்சிட்டில, இருறா உன்னை விட மாட்டேன்னு கத்திய வச்சு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அந்த இடத்துல ரெண்டு பசங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட். ஆனா அதை காட்ட மாட்டாங்க. சண்டையோட முடிவுல என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் கதறி கண்ணை கசகி அழுதுட்டு இருப்பான். என்னன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டான். அவ பயங்கரமான பஜாரியா இருப்பா போல. குடிச்சு வாங்குவா, எப்படா நீ என் பையனை அடிக்கலான்னு. சரி ஒரு பையனை அடிச்சாச்சுன்னா அவங்க அம்மா சண்டைக்கு வரத்தான் செய்வாங்க. அப்படின்னா சேபாவோட அம்மா என்ன பண்ணிருக்கணும், ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அவங்க பையன் கிட்ட விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அடிப்பட்ட அந்த பையன் கிட்ட விசாரிக்கணும். தப்பு யார் மேல இருந்தாலும் சரி, சின்ன பசங்க தானே, புத்தி சொல்லி அனுப்பி விடணும். ஆனா அந்த சேபோ பையன் என்ன பண்ணிடுவான், அவங்க அம்மா கேட்டதுக்கு உண்மையை சொல்லிடுவான், நான் தான் அடிச்சேன்னு. உடனே சேபோவோட கண்ணத்துல பலார்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஒண்ணு வச்சுட்டு அவங்க கிட்ட போய், ஐயோ அவனுக்கு அடிபட்டுச்சா, சீக்கிரமா டாக்டர்கிட்ட போங்க, இப்படி எல்லாம் விடவே கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா குஞ்சு கொலாவிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இவங்க அப்பா பணம் போச்சேன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இவனை கவனிக்க மாட்டேங்கிறாரு. இவங்க அம்மா அதுக்கும் மேல பையன் அடிபட்டு வந்திருக்கானேன்னு அவனை கவனிக்காம யாரு பெரிய ஆட்களோ அவங்களுக்கு போய் சொம்படிச்சுட்டு இருப்பா. மொத்தத்துல அவங்களுக்கு ஸ்டேட்டஸ், ப்ராப்பர்ட்டி, பணம் இதுல மட்டும் தான் கண்ணு. அக்கறை சேபோ மேல இல்ல. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, பையன் மட்டும் ஒழுங்கா ஒரு ராயல் ஃபேமிலி பொண்ணா கல்யாணம் பண்ணலன்னா அவனை இன்னும் வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா அதுக்காகவே இவனுக்கு ஏகப்பட்ட கிளாஸ் எல்லாம் அனுப்பி டெய்லியும் ஒரே பஞ்சாயத்து தான். ஏன்னா பயலால பெஸ்டா பண்ண முடியல. சோ அதனால அந்த ஃபேமிலியில இருக்கவே பிடிக்காம பையன் வெளியே வந்துட்டான். நம்ம பள்ளி ரெண்டு பேத்துக்குமே பேரண்ட்ஸ் இல்ல, இவனுக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான். இத சொல்லும் போது பையன் ரொம்ப சோகமாயிருவான். அதுக்கப்புறம் சேபோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக அடிக்கடி இந்த சிட்டியை
விட்டு வெளியில போயிட்டு வருவான். இது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு போய், நீ கிரேட் டெர்மினலுக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம இனிமேட்டு அங்க போகிற வேலை வச்சுக்காத, நம்ம எல்லாம் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஹை டவுன்ல கிங் அவங்களோட ஃபேமிலி கூட இருக்க வேண்டிய ஆளுங்க, சோ தேவையில்லாம கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு பேரை கெடுத்துக்காத அப்படின்னு சுத்தமா அக்கறையெல்லாம் பேசிட்டு போவாரு. அவனுக்கு கொலை காண்டாவும். அன்பா சொல்லியிருந்தா கூட கேட்டிருப்பான். இப்படி மிரட்டி சொன்ன உடனே அப்படியா அப்போ போயிருவோன்னு அன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவான். நைட்டு நேரம்லாம் கிரேட் டெர்மினல்ல சரக்கு அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. சேபோவை பார்த்தோன்னே சொல்லுவானுங்க, மறுபடியும் வந்துட்டானா தம்பி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்படி கை வீசிட்டு வரக்கூடாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்ககிட்ட இருக்கிறத திருடிட்டு விட்டுருவாங்க, இல்லன்னா உன்னை சம்பவம் செஞ்சிருவானுங்க, அதனால ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு சொன்னா அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு டெய்லி இவனுக்கு கதை சொல்லுவானுங்க போல. அந்த கதையை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். கிரேட் டவுனை விட நோபல் டவுன் பெரிய டவுன், அங்க இருக்க யாருமே கிரேட் டெர்மினல்ல இருக்க ஆளா மதிக்கவே மாட்டான். ஆனா சேபோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை டவுன்ல வாழ்றதுக்கு பேசாம இந்த கிரேட் டெர்மினல்ல வாழ்ந்துட்டு போயிடலாம், பல வருஷத்துக்கு உன் வாழ்க்கையை அங்கேயே செதுக்கி வச்சிருவானுங்க, என்னால அந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்க முடியலமா, பயலுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ரைட், நம்ம ஒரு நாள் இந்த கடல்ல டிராவல் பண்ணுவோம், இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போய் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா ஃப்ரீயா வாழலாம், ஏன்னா எனக்கு இந்த மொத்த உலகத்தையும் பார்த்து அதை புக்கா எழுதணும், அது மட்டும் இல்லாம எனக்கு செயிலிங் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி ஒரு பைரட்டா மாறுவேன்னு சொல்லி கெத்தா சொல்லுவானா. உடனே அவனுக்கும் சந்தோஷம். இயேசுக்கும் அதே மாதிரி தான், மத்தவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அவனுமே ஒரு ஃபேமஸான பைரட்டா மாறணும்னு ஆசை. என் வாழ்க்கைக்கு நான் தாண்டா ஒரே ப்ரூஃப், இந்த உலகத்துல யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கிரேட் பைரட்டா மாதிரி என்னால என்ன முடியும்னு காட்டுறேன், நான் என்னைக்கு யாரை பார்த்தும் பயந்து ஓடவும் மாட்டேன், தோக்கவும் மாட்டேன், கண்டிப்பா என்னோட பேர் இந்த ஊர் உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏசு ஒரு சைடா பில்டப் பண்ணுவானா. அடுத்து நம்ம லூஃபி ஒரே வார்த்தையில முடிச்சிருவான், நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன் அப்படின்னு. உடனே அவனை ரெண்டு பேரும் வாய பறந்துருவானுங்க. சாபோக்கு லூஃபியை பார்க்கும்போது இப்பவே செம காமெடியா இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவங்க 3 பேருமே பைரட்டா மாறிட்டாங்கன்னா இவங்க 3 பேர்த்துல கேப்டனா இருக்க பஞ்சாயத்து வரும்ல. ஏசி எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல, நான் நம்ம கப்பலோட நேவிகேட்டரா நீ இருப்பேன்னு நினைச்சேன், என்ன கரெக்டா நீ கேட்ட உடனே அங்க லூஃபி, ஒன்னும் பஞ்சாயத்துல என்னோட கப்பலை நீங்க எல்லாரும் வந்து ஏறிக்கீங்க, நானே கேப்டனா இருந்துக்கிறேன்பா, ஒரு வெங்காயமும் வேண்டான்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. ஐயோ என் கப்பலை ஏறிக்கிட்டு என்னைய ஏத்துக்குங்க, நானும் ஒரு நல்ல பைரட் தான் சொல்லுவான், ஒரு வெங்காயமும் வேண்டான்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பழையபடி ஜாலி ஆயிடுவானுங்க. மொத்தத்துல 3 பேரும் நல்லா ஒன்னா சிங்க் ஆயிட்டானுங்க. அப்படியே கட் பண்ணா கிளாஸ் எல்லாம் வச்சு டாரனோட ஒயின் பாட்டெல்லாம் ஆட்டைய போட்டு வந்து பயலுக நம்ம பைரட்டாக போறோம்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவானுங்க. ஆனா ஏசு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுவான், எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இவனுங்க 3 பேர்த்தாலையும் ஒரே ஷிப்ல போக முடியாது, எல்லாருமே தனித்தனி பைரட்டா தான் மாறுவாங்க. சோ அப்படி என்னதான் பிரிஞ்சாலும் நம்ம என்னைக்குமே அண்ணன் தம்பிங்க தான், என்ன நடந்தாலும் சரி நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியா சேஸ் அடிச்சு குடிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.